ஏஷியன் பெயிண்ட்ஸின் நிலையா ஆர்க் எலிகன்ட் டெக்கோரை நேச்சுரல் நன்மைகளுடன் இணைக்கும் ஒரு சூப்பர் லக்ஸுரி லைம் பேஸ்டு பெயிண்ட். இது பிரீத்தபிள், எக்கோ ஃப்ரெண்ட்லி, லோ விஓசி கொண்டது. மேலும் 10 வருட வாரண்டியுடன் வருகிறது. இந்த வீடியோவில் ஃப்ரெஷ் பெயிண்டிங் மற்றும் ரீபெயிண்டிங்கிற்கான நிலையா ஆர்க் கிளவுடி எனிக்மா பெர்ல் ஃபினிஷின் செயல்முறையை பார்ப்போம். ஃப்ரெஷ் பெயிண்டிங்குக்கு தேவையான மெட்டீரியல்கள் ட்ரூ கேர் வால் பிரைமர் WT அல்லது ராயல் வால் பேஸ் கோட் அல்லது ஸ்மார்ட் கேர் டேம் ஷீட் இன்டீரியர், அக்ரைலிக் வால் புட்டி, நிலையா ஆர்க் பெலசன்ட் பெயிண்ட். தேவையான டூல்ஸ் 180 அல்லது 320 கிரேட் சாண்டிங் பேப்பர், ஏஷியன் பெயிண்ட் ஷார்ட் நாப் ஃபெல்ட் ரோலர் 950 அல்லது ஏஷியன் பெயிண்ட்ஸ் மிட் நாப் ரோலர் 800, ஃபோம் ரோலர், புட்டி நைஃப், பெயிண்டிங் ட்ரே 960, மாஸ்கிங் டேப் மற்றும் ஸ்பாஞ்ச். ஃப்ரெஷ் பெயிண்டிங் சர்ஃபேஸுக்கான செயல்முறை. ஸ்டெப் 1 அண்டர்கோட்டுகளை பூசுதல். ஸ்டெப் 2 டிண்டட் நிலையா ஆர்க் பேஸ் கோட்டை பூசுதல். ஸ்டெப் 3 ஸ்பாஞ்ச் கொண்டு பேட்டர்னை உருவாக்குதல். பூசும் செயல்முறையை விரிவாக பார்ப்போம். முதலில் ஒரு கோட் பிரைமர், பின்னர் 2 கோட் புட்டி, அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு கோட் பிரைமர் பூசவும். ஒவ்வொரு கோட்டிற்கும் இடையில் 4 முதல் 6 மணி நேரம் காய விடவும். சாண்டிங் பேப்பர் 320 பயன்படுத்தி சர்ஃபேஸை தேய்த்து சுத்தமாக துடைக்கவும். டைல்யூஷன் 30 - 35%. முதலில் நிலையா ஆர்க் பெயிண்டின் முதல் கோட்டை பூசத் தொடங்குங்கள். ரோலர் 950 அல்லது ரோலர் 800 பயன்படுத்தவும். ரோலர் மார்க்ஸை அகற்றவும், ஓரங்களை மர்ச் செய்யவும். ஈரமான பெயிண்டை உடனடியாக ஒரு ஃபோம் ரோலரை கொண்டு ஸ்மூத் செய்யவும். முழுமையான ஸ்டிங்கிங்கிற்கு ஒரு கூடுதல் கோட் தேவைப்படலாம். முதல் கோட் 4 முதல் 6 மணி நேரம் காய விடவும். இப்போது கிளவுடி எனிக்மா பெர்ல் ஃபினிஷை உருவாக்க ரோலர் 950 அல்லது ரோலர் 800 கொண்டு 2வது அல்லது இறுதி கோட்டை பூசவும். பெயிண்ட் ஈரமாக இருக்கும் போதே மென்மையான ட்ரீமி எக்ஸ்பெக்ட் பெற ஸ்பாஞ்சை மெதுவாக வட்ட வடிவ இயக்கங்களில் நகர்த்தவும். ஸ்மூத் ஃபினிஷ் பெற பேட்டர்னை ஓவர் கிரவுடிங் செய்ய வேண்டாம். 4 முதல் 6 மணி நேரம் காய விடவும். ரீபெயிண்டிங் சர்ஃபேஸ் செயல்முறை. ஸ்டெப் 1 சர்ஃபேஸை தேய்த்தல். லூஸ் பெயிண்ட், டஸ்ட் அல்லது கிரீஸை அகற்ற சாண்டிங் பேப்பர் 180 மூலம் சுவரை தேய்க்கவும். தேய்த்த பிறகு சர்ஃபேஸை சுத்தமாக துடைக்கவும். ஸ்டெப் 2 அப்போலைட் பிரீமியம் எமல்ஷன் ஒயிட்டை 2 கோட்டுகளை பூசுதல். பிரஷ் அல்லது ரோலர் மூலம் ஆப்கோலைட் பிரீமியம் எமல்ஷன் ஒயிட் பூச்சின் 2 கோட்டுகளை பூசவும். டைல்யூஷன் 40%. உலர்ந்த பிறகு சாண்டிங் பேப்பர் 320 மூலம் சர்ஃபேஸை மீண்டும் தேய்த்து சுத்தமாக துடைக்கவும். ஸ்டெப் 3 நிலையா ஆர்க் பூசுதல் மற்றும் பேட்டர்னை உருவாக்குதல். சிறந்த தோற்றத்தை பெற வீடியோவில் முன்பு காட்டப்பட்ட அதே முறையை பின்பற்றவும்.